கிடைக்கல ஜீப்ரால. ஒவ்வொரு நாளும் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எங்கூர்காரங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், பொதுவா ஒரு படம் எப்படி இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட மட்டும் நான் கேட்கவே மாட்டேன். இருக்கு அப்படின்னு ஒரு எழுதி வைப்பாங்க. எவ்வளவு லாபம் வந்தாலும் அது ஒரு பட்டாள மாதிரியே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்தோன்னா வந்து கை கொடுத்து படம் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷம். இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பாலா சார் நேற்று டெல்லியில் ஹவுஸ்ஃபுல் சார், ஹிந்தி டெல்லி ரிலீஸ் பண்றீங்க இல்ல சார், தெலுங்கு ஹவுஸ்ஃபுல் சார் அப்படின்னு. என்னடா அது நியூஸுக்கு இப்படி அள்ளிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா, சரி சார் எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா 1000 ஸ்கிரீன் போட்டிருக்காங்க அந்த படம். பெரிய விஷயங்க. இந்த என்னுடைய அன்பு தம்பி சத்தியதேவன் நான் வருகன்னு வரவே இருக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு டெடிகேட்டடான ஆக்டர். நீங்க வந்து பேசினாரு, தமிழ் சரியா தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு. என்ன எவ்வளவு வருஷமா தெலுங்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 15 வருஷமா 2008 இருந்து நடிச்சிட்டு இருக்கிற தெலுங்குல போனோம்னா நீங்க பார்த்திருப்பீங்க. அந்தரைக்கு நமஸ்காரம் அதோட கட் பண்ணா அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வேற அறகுற இதை வச்சுட்டு எதையோ பேசி ஒவ்வொரு தடவையும் నెక్స్ట్ పిక్చర్ లో యాక్ట్ చేసినప్పుడు నేను జరూర్గా కన్ఫర్మ్ గా తెలుగులో మాట్లాడతాను. இப்படியே 15 வருஷமே சொல்லிட்டு பேசுறது இல்லை. அதுல என்னன்னா நான் கொஞ்சம் ஒரு மெத்தனமான நடிகர். அதுல இன்னொரு என்ன கம்ஃபர்ட்னா, இந்த ப்ராம்ப்டிங்ல நடிச்சு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு மொழி ஈஸியா கத்துக்க மாட்டோம். நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துடும். ப்ராம்ப்டிங் அடிச்சு விட்டுலாங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது. யாரோ ஒருத்தர் டப்பிங் பேச போறாங்கல்ல, அவங்க பாடு படத்துக்கு ஆச்சு அப்படின்ட்டு. ஆனா முதல் தடவையா வந்து ஈஸ்வரனை கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு டப்பிங் பேச வச்சிட்டாரு. ஒரு படம் பேசிருக்கேன் நானும் என்னோட சிஸ்டர் டைரக்ட் பண்ண ஆந்தாலஜி மீட் கியூட் அப்படின்னு ஒரு படம். அதுல வந்து பேசிக்கல. அது எப்படி, அது வந்து ஒன்லி ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான். இந்த படத்துல ஈஸ்வர் கம்பல் பண்ணி பேச வச்சாரு. என்னன்னா அந்த நானியோட சிஸ்டருக்கு வந்து தெலுங்கு தெரியும், நமக்கு இவருக்கே தெலுங்கு தெரியாது. எப்படி இவர் நம்பி நம்ம களத்துல இறங்குறது? அப்புறம் கரெக்டா பேசி பேசி சமாளிச்சுட்டு ஒரு தடவை கரெக்டா இருக்கான்னு பேசி இப்ப அந்த நம்பிக்கை வந்தோம்னா இப்ப லைனா எல்லா தெலுங்கு படத்துக்கு வந்து நான் தான் டப்பிங் பேசுறேன். தேங்க்யூ ஈஸ்வர் சார். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த படத்துல ஆக்சுவலா அந்த மீட் கியூட்ங்கிற படத்துல எப்படி டப்பிங் பேசணும்னா, ப்ராம்ப்டிங்ல நடிக்கிறது வேற, ப்ராம்ப்டிங்ல டப்பிங் பேச முடியுமா? நான் ப்ராம்ப்டிங்ல பேசுறேன், ஹெட்போன் மாட்டிட்டு அவங்க சொல்ல கேட்டு பேசிட்டேன். அதனால சத்தியத்தை நீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க. நீங்க அடுத்த கூட தமிழ் நீங்க தான் டப் பண்றீங்க, நான் வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட நான் உட்காந்துக்கிறேன். அது சும்மா ஈஸியான வேலை. நான் பாருங்க உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி விட்டுறேன், அவ்வளவுதான். ஏன்னா நாங்க கரெக்டா இப்ப முஞ்சியான ஒரு ஹிந்தி படம் நடிச்சு இத்தனைக்கு புது காமெடி கேரக்டர், நம்ம இங்க வடிவேலு பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். அது எப்படி என்ன அந்த கேரக்டர்ல சூஸ் பண்ணான்னு தெரியல. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆங்க. அதுக்கு நான் தான் பேசிக்கிறேன் டப்பிங் ஹிந்தி. ஒண்ணுமே தெரியாது ஹிந்தியில. என்கிட்ட கேட்பாங்க ஹிந்தியில ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னா, இன்னும் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தியில. அந்த காலத்துல யாதவ் கி பாரத்னு ஒரு படம் பார்த்தா அப்ப சூப்பர் ஹிட். தர்மேந்திர சார் வந்து அவர் சொல்லுவாரு, ட்ரெயின் மேல ஜம்ப் பண்ணி வந்துட்டு பதுலா அதுதான் எனக்கு தெரியும். பதுலானா பழி வாங்குறான்னு அர்த்தம். சரின்னு சிரிப்பாங்க. ஷாருக் கான் வந்து, சார் கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி சார்? நான் என்ன ஹிந்தி சார் மாட்டேன். பதுலானா பழி வாங்குறான்னு அர்த்தம். அது யாதவ் கி பாரத்னு ஒரு படம் 1 வருஷம் ஓடிச்சு. அப்படி வந்த விஷயம். இந்த படத்துல ஒர்க் பண்ண நானே நம்ம தமிழ்ல பாட்டியார் நினைச்சு போனோம். இந்த டீமே வந்து அப்படி ஒரு டீம். உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஒரு எடிட்டரை பத்தி ஒரு ரிவ்யூஸ் எல்லாம் எடிட்டர் பேர் போட்டு எடிட்டிங் சூப்பர்னு சொல்றது இந்த படத்துல தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு வந்து அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியான ஆள் யாருக்கு சொல்லுங்க? இவர்தான். ஏன்னா பேன் இந்தியா படம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் கேட்டவங்க விசாரிப்பாங்க, நீங்க தான் சூப்பர் பிஸியா இருக்கீங்க சார், நீங்க தமிழ் மட்டும்தான் தெரியுமா, வேற லாங்குவேஜ் தெரியுமா? தெரியாம ஏன்னா எல்லா லாங்குவேஜுக்கும் நம்ம பேசிடலாம். இந்த அளவுக்கு எனக்கு இங்க எல்லாரும் வந்து நம்மாளுங்க. அதனால வந்து பாலா சார் வந்து இதுக்கு போட்ட எஃபர்ட், இந்த பாலா சாருடைய தைரியம், இந்த ஸ்கிரிப்ட் மேல வச்சு தைரியம். சத்தியமா சொல்றேன், சத்தியத்தை எனக்கு நம்பிக்கை இல்லை, சாரி உண்மையா சொல்றேன். ஏன்னா அது வேற, ஆமா நாத்திகன் சத்தியமாக என்று சொல்லிவிட்டார் அப்படின்ட்டு அது வேண்டாம்.
உண்மையிலேயே பாலா சார் வந்து நீங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிளா வச்சுக்கணும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம். ஏன்னா வந்து தயவு செய்து ஒரு படம் பண்ணையில ஸ்கிரிப்ட படிச்சு பார்த்து இது பெரிய அலசி ஆராய்ச்சி அப்படி இறங்குங்க. தயவு செய்து அறகுறையா வந்து படம் எடுக்கணும்னு வந்துடாதீங்க, ஏதோ ஒரு படம் எடுக்கணுமேனு வந்துடாதீங்க. கொஞ்சம் ஏன்னா மற்றவங்க எல்லாம் காசு வாங்குறவங்க, நீங்க ஒரு ஆள் தான் காசை போடுறவங்க. அது என்ன மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் இன்னும் ஜாலி. நம்ம ஒரு 10 படம் நடிக்கலாம், அதை போட்டு 2 படம் போனால் ஓகே, வந்த அளவுக்கு அப்படி இருக்கும். ஆனா ப்ரொடியூசர் வந்து இந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருந்தா தான் ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணிருக்காரு பாருங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் சொன்ன சத்யதேவ பத்தி தான் சொல்றேன். அவர் சொல்றாங்க பாரு, இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணாருன்னு பாலா சார் சொல்லியிருக்காரு. நான் உண்மையிலேயே சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. நான் தியேட்டர்ல போய் படமே அமைதிப்படை படத்தை நான் இதுவரை தியேட்டர்ல பார்த்தது இல்லைங்க. உண்மையிலேயே பார்த்தது இல்லை. பார்த்துட்டு வந்து படம் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க, அது அவ்வளவுதான். வாட்டர் வெற்றியால பார்த்தது இல்லை. நான் நினைச்ச பெரிய படம் நான் தியேட்டருக்கே போய் பார்த்தது இல்லை. ஏன்னா எனக்கு என்னமோ அதுல டென்ஷனே இருக்கிறது இல்லை. நல்லா இருந்தா ஓட போயிருப்பான் அப்படின்னு. ஒரு தடவை மிஸ்டர் பாரத் ரெடி ஆயிட்டு துளசி தான் எனக்கு பிஆர். மிஸ்டர் பாரத் ரெடியா, மிஸ்டர் பாரத் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் ஏவிஎம் கார்டன் தியேட்டர்ல விடுதா கல்யாண படம் டப்பிங் தியேட்டர் பேசிட்டு இருக்கிறேன். ரஜினி சார் வந்துட்டார். சார் வாங்க சார். சத்தியத்தை எப்படி பாருங்க, நீங்க தேர்தல பாத்தீங்களா மிஸ்டர் பாரத் இப்படியா அப்படியா எப்படி சார்? நான் ஒன்னும் விசாரிக்கல சார். உங்களுக்கு டென்ஷனா இருக்காரு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இல்ல சார், நடிச்சுட்டோம், நல்லா ஓடிச்சுன்னா 10 ப்ரொடியூசர் வர போறாங்க, நல்லா ஓடலன்னா ஒரு மாசத்துக்கு நம்ம வீட்டு போட்டு ஆள் இருக்காரு, அவ்வளவுதானே சார். அப்படி இவ்வளவு கூட இருக்கீங்க அப்படின்னாங்க. அப்படி கேட்டாரு. அது மாதிரி பெரிய ஒரு டென்ஷன் ஆகிக்கிற பாட்டு இல்லை. பட் ஆக்சுவலா ஒரு ஹீரோனா உங்களை மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி டாலி தனஞ்சயன் அவர் வரல, அவங்க எல்லாருக்கும் பாராட்டுகள். சத்யா, இன்னொரு ஆக்டர் சத்யா நம்ம பேர்ல இருக்காரு, காமெடி ஆக்டர். அவர் சீனெல்லாம் வந்து தியேட்டர்ல தெரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோயின் யாரு பாருங்க. ஹீரோயினை பத்தி நான் தான் பேசணும், ஞாயிப்படி ஹீரோ பேசிக்கணும். ஹீரோயினை பத்தி ஹீரோல பேசணும். நான் அப்பா அரசனுக்கு நான் பேசுறேன் பாருங்க. பிரியா பவானி சங்கர் வந்து ஹேட்ரிக் கிடைச்சிருச்சுல்ல, 3 கூட கண்டினியூஸா சக்சஸ். பாருங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆமாட்டாங்க எங்க இருக்காங்க. ரொம்ப அதுக்கு மட்டும் நல்லா தலையாட்டுறாங்க. பிரியா பவானி சங்கர் ஹேட்ரிக் கிடைச்சிருச்சுன்னு. அதனால இப்போ ஒரு சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்குது. அது காரணம் வந்து பத்திரிகை நண்பர்களாக நீங்களும் அந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்த ரசிக பெருமக்கள் தான். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, யாராச்சும் விட்டுருந்தோம்னா மன்னிச்சுக்கங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரேஸ்ல வந்து ஜெயிக்கிறது சாதாரண காரியம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, நாம உட்பட ஜெயிக்க முடியாம. ஆனா இப்போ முன்ன கொடுத்ததுல கொஞ்சம் ஜெயிச்சு முடியும் சார் அப்படின்ற அளவுக்கு அந்த கேரக்டர் எங்க கூட ஒன்றி போச்சு சார். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, நீங்க வந்து இந்த ரோகம் எல்லாம் பயங்கரமா பண்ணுவீங்க. இந்த மாதிரி பக்கம் ஒரு டான் நீங்க பாபான்ற பேர்ல ஒரு டானா இருக்கீங்க. ஷேர் மார்க்கெட்ல ரேஸ் எல்லாம் போட்டு நமக்கு ஒரு 2 ஜோடி எதுவும் இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீலிங் எதுவும் இல்லையா சார்? டைரக்டர் கேட்கலையா? டைரக்டர் பதிவு கொடுங்க சார். சார் அடுத்து போட்டுங்க சார். சார் கேட்கிறேன் சார், பிரச்சனையே கேட்கிறேன் சார். சொல்லுங்க, அவங்க எடுத்து போடுறாங்க இல்லையா? ஒரு விஷயம் சார் சொன்னதே வந்து சார் வந்து ஒரு முரட்டு சிங்கிள் அடுத்த படத்துல ஜோடி கொடுத்துருவாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி என்டீம் கூட ஒர்க் பண்ணி ரொம்ப எனக்கு இந்த படம் சூப்பரா ஜெயிக்கணும். எப்ப முடிவு சொன்னீங்கன்னா, இந்த ஹைடெக் கிரைம் அப்படின்னு சொன்னாரு வீசர் சொன்னப்போ எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அப்படியே நினைச்சு இந்த படம் ஜெயிச்சிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு தெரியுது. இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு பொதுவாகவே என் வயசு இருக்கிறவங்க எந்த அளவுக்கு டெக்கியா இருக்கிறாங்களோ அதில் நான் ரொம்ப 10% தான். எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. நான் ட்விட்டர் இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்ல, பேஸ்புக் இல்ல, பாலா சார்ல சார் இந்த இதுல போட்டு சார் எதுலையுமே இல்லை சார். எனக்கு 41 வருஷமா போனோம். ஸ்டார்ட் டோக்கா தூக்கி தலை வைக்கிறது, ஷார்ட் கேமரா ஆக்ஷன் கட் கட் அப்படின்னா வந்து நான் உட்காந்து வெட்டி இறக்க அடிக்கிறது. படத்தினுடைய மேன்மைக்காக பாடுபடுறது வெட்டி இறக்க ஊர்வாங்க உணவுவாங்க பேசி யார் என்ன வந்து கம்பெனி சார் படத்தவங்க தானே இப்படிதான் வாழ்க்கை ஓடிட்டு என்கிட்ட கேட்பாங்க. சார் அந்த பாகுபலியில இப்படி
எப்படி சார் கஷ்டப்பட்டு நடிச்சீங்க? ஒண்ணுமே இல்லை சார், நடிகன் படத்துல எப்படி நடிச்சனோ அதே மாதிரி தான் எல்லா படத்துலயும் ஜாலியா தான் நடிச்சிருக்கேன், ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அதனால சரி எங்கேயும் விட்டுப்பட்டு எங்கேயும் எந்த வயசாயிடுச்சுனால கேட்ட கேள்விக்கு சங்கம் நம்பருக்கு நான் பேசுவது இருக்குங்களா? சரி சரி சரி. இப்போ நமக்கு தேவை வந்து அடுத்த படம்லாம் 2-3 ஹீரோயின். ஓகே. டேரக்டர் சார்